Hello students, welcome to AOM Edtech. And நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக் அண்ட் கேட் அண்ட் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக வந்து அண்ட் கேட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்ட் இதை நம்ம தியரிட்டிக்கலாக தான் படிப்போம். பட் இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா VLSI சிப் செய்யறோம்ல, அந்த இடத்துல யூஸ் ஆகும். இப்போது அண்ட் ஆப்ரேஷன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஒரு பவர் கன்சியூம் ஆகும், இவ்வளோ பவர் கன்சியூம் ஆகும், இவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகும், அப்புறம் இவ்வளோ காஸ்ட் இருக்காது. இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லாஜிக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் லாஜிக்கில் ஒரு பவர் கன்சியூம் ஆகும், அப்புறம் வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்கும்போது அதுமாதிரி பவர் கன்சம்ஷன் வேரி ஆகும், அப்புறம் டைம் கன்சம்ஷன் வேரி ஆகும், காஸ்ட்டும் வேரி ஆகும். அதுக்கு தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் வந்து அண்ட் ஆப்ரேஷனில் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, டிசைனர்ஸ் VLSI சிப் டிசைனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி அவங்களோட ஸ்பீடு, பவர், ஏரியா எல்லாமே அவங்க மாற்றிப்பாங்க காஸ்ட்டுக்காக. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் அண்ட் கேட். இன் கேஸ் ஆஃப் அண்ட் ஆப்ரேஷன் த அவுட்புட் வில் பி ஹை வென் போத் இன்புட்ஸ் ஆர் ஹை. அண்ட் ஆப்ரேஷன் நமக்கு சிம்பிளாக என்ன தெரியும், ரெண்டு இன்புட்டும் வந்து ஹையாக இருந்தால் தான் அவுட்புட் ஹையாக இருக்கும். ஒரு இன்புட் லோவாக இருந்தால் அப்புறம் அவுட்புட் லோ தான். ஓகேவா? ஓகே, இப்போ சிம்பிளாக நம்ம ஆண்ட் ஆப்ரேஷன் மட்டும் பார்த்துருவோம். ஆண்ட் ஆப்ரேஷனில் ரெண்டு இன்புட்டும் லோ, ஸோ அவுட்புட்டும் லோ. ஒரு இன்புட் லோ, ஒரு இன்புட் ஹை, ஸோ அவுட்புட்டு லோ. ஒரு இன்புட் ஹை, ஒரு இன்புட் லோ, அப்போ லோ. இங்கே ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்குது, ஸோ அவுட்புட் வந்து ஹை. ஓகேவா? இது வந்து சிம்பிள் ஆண்ட் ஆப்ரேஷன், இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக்கு போவோம். இப்போ பாசிட்டிவ் லாஜிக் அண்ட் கேட் பற்றி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஏ ஒரு இன்புட்டு, பி ஒரு இன்புட்டு, ஒய் வந்து அவுட்புட். இப்போது பாசிட்டிவ் லாஜிக்கில் லோ ஹைனானது, லோனா 0, ஹைனா வந்து 1. பாசிட்டிவ் லாஜிக்கில் ஒரு பாசிட்டிவ் லாஜிக்கில் லோனா 0, அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 0, ஏ காம்ப்ளிமெண்ட் அது லோனா 0. இப்போ நார்மல் ஏ அப்படின்னா 1, அவுட்புட் ஹை, இது வந்து லோ. ஓகேவா? இதான் வந்து சிம்பிளாக பாசிட்டிவ் லாஜிக். இப்போ இந்த கண்டிஷனை இங்கே ப்ரூவ் பண்ணலாம். இப்போது இந்த கண்டிஷனை இங்கே போடலாம். அவுட்புட் லோ, அதாவது லோனா 0, ஹைனா 1 எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்ரேஷன் வச்சு போடலாம். இப்போ அண்ட் ஆப்ரேஷனில் ரெண்டுமே லோவாக இருந்தால் என்ன கண்டிஷன், ஆப்வியஸ்லி லோ தான், அதாவது 0. இப்போ ஒரு லோ ஒரு ஹை இருக்குது, அப்போ அவுட்புட் லோ தான். ஒரு ஹை ஒரு லோ இருக்குது, அப்போ அவுட்புட் லோ தான். ஓகேவா? இப்போது ஒரு ரெண்டுமே ஹையாக இருக்குது, அப்போ அவுட்புட் 1. ஓகேவா? இதுதான் வந்து பாசிட்டிவ் லாஜிக் அண்ட் கேட். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் லாஜிக் அண்ட் கேட் பார்ப்போம். ஓகே, நெகட்டிவ் லாஜிக்கில் வந்து என்ன கண்டிஷன், பாசிட்டிவில் ஹைனா என்னது, ஹைனா 1 பாசிட்டிவில், லோனா 0. இங்கே அப்படியே ஆப்போசிட், நெகட்டிவில் லோனா 1, ஹைனா 0. ஓகேவா? பாசிட்டிவில் ஹைனா 1, நெகட்டிவில் 0னா தான் ஹை. ஓகேவா? ஹைனா தான் 0. ஓகே, நம்ம ரெண்டு இன்புட் எடுத்துக்கலாம், ஒய் வந்து அவுட்புட். ஓகேவா? இப்போது நெகட்டிவ் லாஜிக்கில் கண்டிஷன் அது லோனா வந்து 1, ஹைனா வந்து 0. ஓகேவா? இப்போ நம்ம இந்த எப்படி இன்புட் எழுதியிருக்கோம், ஃபஸ்ட்டு 2 லோ, அப்புறம் ஹை, லோ ஹை அப்படி தான் எழுதியிருக்கோம். அதே கண்டிஷன் தான் இங்கேயும் எழுதணும். அப்போது இங்கே வந்து லோ எது, 1 தான் லோ. அப்போது ஓகேவா? அப்போ 1 1 0 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் லோ ஹை, அப்போ லோனா 1, ஹைனா 0, லோனா 1, ஹைனா 0. ஓகே, இப்போ இந்த ஆண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுங்க. பட் இந்த கண்டிஷனையும் பாருங்கள். ஓகே, ஆண்ட் ஆப்ரேஷனில் லோனா ஒரு லோ இருந்தாலும் அவுட்புட் லோ தான், ரெண்டுமே ஹையாக இருக்கும். இப்போ கண்டிஷன் என்னது, ரெண்டுமே லோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் லோ, இதுவும் லோ, அப்போ அவுட்புட் இஸ் ஆல்சோ லோ. 1 தான் லோ தான் கண்டிஷன். ஒரு இன்புட் லோவாக இருக்குது, ஒரு இன்புட் ஹையாக இருக்குது, அப்போ அவுட்புட் லோ தான் கண்டிப்பாக 1. நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் வந்து ஹையாக இருக்குது, இன்னொரு இன்புட் லோவாக இருக்குது, அப்போ அவுட்புட் லோ தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்குது, ஸோ அவுட்புட் 0, அதாவது ஹை, நெகட்டிவ் லாஜிக். இதுதான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக். ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த சாப்டரில் வந்து இது அதிகமாக யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆண்ட் கேட் பார்த்தோம். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் ஆர் கேட் பார்க்க ஆண்ட் கேட் பொறுத்த அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து ஆர் கேட்டுக்கும். டைமு, பவர், ஏரியா, காஸ்ட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர் கேட் பார்க்கலாம். இப்போது இந்த சிம்பிளாக ஒரு ஆர் கேட்னா என்னது, இந்த ஆர் கேட் த அவுட்புட் வில் பி ஹை when one of the input is high. அதாவது ஆர் கேட்டில் ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் கூட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதான் ட்ரூத் டேபிள். இன்புட்ஸ் எழுதிருந்தா நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ ஆர் கேட்ங்கிறது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் கூட அவுட்புட் ஹையாக இருக்கும். இங்கே ஒரு இன்புட் ஹையாக இல்லை, ரெண்டு இன்புட்டுமே லோ. ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஆர் கேட். ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் அடுத்து வர இது சிம்பிளாக ஒரு ஆர் கேட்னா என்ன பார்க்கலாம். இப்போ 0 0 ரெண்டுமே லோ, ஸோ அவுட்புட் இஸ் ஆல்சோ லோ. நெக்ஸ்ட்டு 0 1 1 வந்து ஹை, அப்போ ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் ஹை தான். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இன்புட் ஹையாக இருக்குது, ஸோ ஹை. ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்குது, ஸோ ஹை. ஓகேவா? இதான் வந்து சிம்பிளாக ஒரு ஆர் கேட் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் லாஜிக் ஆர் கேட் பார்ப்போம். பாசிட்டிவ் லாஜிக் ஆர் கேட்னா என்னது? இப்போ பாசிட்டிவ் லாஜிக்கில் இப்போ ஆர் கேட்டில் வந்து ஒரு ஹையாக இருக்குது, 1 தான் வந்து ஹை. ஓகேவா? பாசிட்டிவ் லாஜிக்கில் 1 தான் ஹை, 0 தான் வந்து லோ. எல்லாத்துலேயுமே ஆன்டி கேட்லையும் சரி ஆர் கேட்லையும் சரி பாசிட்டிவ் லாஜிக்னாலே 1 தான் வந்து ஹை, 0 தான் லோ. ஓகேவா? இப்போ அந்த கண்டிஷன் வச்சு ஒரு ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லோ தான், லோ ரிட்டர்ன் எடுக்கணும், அப்புறம் ஹை ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ 0 0 1 1 0 1 0 1. நீங்கள் அவுட்புட் எப்படி இது சிம்பிளாக ஒரு ஆர் ஆப்ரேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு இன்புட்டுமே லோ, ஸோ அவுட்புட் தான் ஆல்சோ லோ. நீங்கள் ஒரு இன்புட் ஹையாக இருக்குது, ஸோ ஹை. ஒரு இன்புட் ஹையாக இருக்குது, ஸோ ஹை. ரெண்டு இன்புட்டும் ஹையாக இருக்குது, ஹை. ஓகேவா? இதை வந்து சிம்பிளாக பாசிட்டிவ் லாஜிக் ஆர் கேட். ஓகேவா? இப்போ ஆண்ட் ஆப்ரேஷனுக்கு பண்ணது மாதிரி தான் இதுவும். ஓகேவா? இங்கே ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம், அங்கே ஆண்ட் கேட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் லாஜிக். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் என்ன கண்டிஷன்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. லோனா வந்து 1, ஓகேவா? ஹைனா வந்து 0. அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? பாசிட்டிவ்ல லோனா வந்து 0, நெகட்டிவ்ல லோனா ஹை, லோனா 0. ஓகே, இங்கே ரெண்டு இன்புட் எடுத்துக்கலாம், ஏ பி ஒய். இப்போ இதுக்கு இன்புட் எடுக்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு 2 லோ, அப்புறம் 2 ஹை. இங்கே ஒரு லோ ஹை, லோ ஹை, அதே ஃபார்மேட் தான், பட் இன்டர்சேஞ்ச் ஆகும். இங்கே லோன்றதுல 0 இருக்குது, இங்கே லோன்றதுல 1 இருக்குது, அப்போது 1 எடுக்கணும். 1 இப்போ இங்கே நார்மலாக ஒரு ஆர் பண்ணுங்க, ரெண்டுமே லோவாக இருக்கும், அப்போ அவுட்புட்டும் லோ. இங்கே ஒரே ஒரு ஹை இருக்குது, ஸோ அவுட்புட் ஹை. இங்கேயும் ஒரே ஒரு ஹை இருக்குது, ஸோ அவுட்புட் ஹை. இங்கே ரெண்டுமே ஹையாக இருக்குது, ஓகே அவுட்புட் ஹை. ஓகேவா? இப்போ வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன்னு சொன்னால, அது என்னன்னா, இப்போ இது வந்து இந்த சைடு இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ் லாஜிக் ஆண்ட் கேட், இது நெகட்டிவ் லாஜிக் ஆண்ட் கேட். இது பாசிட்டிவ் லாஜிக் ஆர் கேட், இது நெகட்டிவ் லாஜிக் ஆர் கேட். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, பாசிட்டிவ் லாஜிக் ஆண்ட் கேட் இருக்குல்ல, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக் ஆர் கேட். அதாவது பாசிட்டிவ் லாஜிக் ஆண்ட் கேட்டுக்கும் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாஜிக் ஆர் கேட். ஓகேவா? பாசிட்டிவ் லாஜிக் ஆண்ட் கேட்டோட அவுட்புட்டும் நெகட்டிவ் லாஜிக் ஆர் கேட்டோட அவுட்புட்டும் வந்து ஈக்குவல். ஓகேவா? இதான் வந்து ஒரு சின்ன கான்செப்ட். அடுத்து வந்து நெகட்டிவ் லாஜிக் ஆண்ட் கேட் இருக்குல்ல, இது வந்து பாசிட்டிவ் லாஜிக் ஆர் கேட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டிமார்கன்ஸ் லா இருக்குல்ல, இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குல்ல, இதே கான்செப்ட் தான் இங்கேயும், இதே கான்செப்ட் தான் இதுவும். இதை வச்சு தான் இதை எடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லேட்டர் வீடியோஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, தேங்க்யூ.